சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், வார்த்தையை அறிவிக்கணும், சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லணும், சாதிகளுக்கு சொல்லணும். கர்த்தர் நம்மளை நம்பி இருக்கிறார். எழுப்புதல் எப்ப வரும்? சபை எப்ப நிரம்பும்? ஆத்துமாக்கள் எப்ப தேவனை அறிவார்கள்? பிரசங்கிக்காவிட்டால் அவர்கள் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் அவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் அவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? தொழுது கொள்ளாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கேள்விப்படணும். கேள்விப்படணும்னா அறிவிக்கணும், பிரசங்கிக்கணும், புறப்படணும். கையை உயர்த்தி ஒரு ஆமேனா. சுவிசேஷத்தை அறிவிங்க. எலியாவின் ஆவி நமக்குள்ள இருந்தா நம்மளால பிரசங்கிக்காம இருக்க முடியாது. எனக்கு சபையில பிரசங்கம் பண்றதை விட தெருவுல பிரசங்கம் பண்றது ரொம்ப பிடிக்கும். நான் தெரு பிரசங்கம் பண்ணியே தான் வளர்ந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப நாட்கள்ல ஸ்தோத்திரம். ஆமா, சபையில இருக்கிற வாலிபர்களை உற்சாகப்படுத்துவேன். கூட வந்தா அவங்களை கூட்டிட்டு போவேன். இல்லையா நான் ஒரே ஆளு போயிடுவேன். தனி ஆளா போய் ஸ்தோத்திரம் டிராக்ஸ் கொஞ்சத்தை எடுத்துட்டு போவேன். தெருவுல போய் நிப்பேன். வாலிப வயசு, நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. என்ன அழைச்சதே அதுக்கு தான். நீ கேலி பண்றதுக்கும் கிண்டல் பண்றதுக்கும் நான் பயந்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. தைரியமா சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன். ஒரு முறையெல்லாம் ஒரு தெருவுக்கு, ஒரு கிராமத்துக்குள்ள போக கூடாதுட்டாங்க. நிறைய பாசுமார்களை அடிச்சிருக்கிறாங்க, விரட்டி இருக்கிறாங்க, துரத்தி இருக்கிறாங்கன்னு. ஆமா, சபையில இருந்து ஒரு 2-3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நான் போயிட்டேன். தோத்துறாங்க. அந்த கூட வர்றவங்களே சொல்றாங்க, வேணாம் பாஸ்டர் இங்க பிரச்சனைன்றாங்க. பிரச்சனைனா அப்புறம் எப்பப்பா அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்றது? வா போலாம். தோத்துறான். கவர்மெண்டே போறேன், ஆண்டவர் இன்னைக்கு எப்படியாவது உங்க வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு போனா, நாங்க வந்ததை பார்த்த உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. தோத்துறான். அன்னைக்கு நூதனமா அவங்க ஒரு பிரச்சனை பண்றாங்க அந்த ஊர்ல. என்ன நூதனம்னா, எல்லாரும் போய் கதவை அடைச்சு பூட்டிக்கிட்டு உள்ள இருந்துகிட்டாங்க. நீ யாருக்கு பேசுவேன்னு பார்ப்போம் அப்படின்னு. வித்தியாசமா இருந்துச்சு. எல்லா கதவும் ஜன்னலும் இழுத்து பூட்டிட்டாங்க. நான் பார்த்தேன், பேசக்கூடாதுன்னு சொல்லல, கதவை தானே பூட்டி இருக்கிறாங்க. தோத்துறான். எல்லாம் கிராமத்து குடிசை வீடுக. ஆமா, அப்போ நிச்சயமா நம்ம போடுற சத்தம் வீட்டுக்குள்ள என்ன செய்யும்? கேட்கத்தான் செய்யும். அதனால பார்த்தேன், இங்கிட்டு ஒரு 2 பேரை 3 பேரை நிறுத்தினேன், இங்கிட்டு ஒரு 2 பேரை நிறுத்தினேன். தோத்துறான். நான் சொல்றதை எடுத்து சொல்லு அப்படின்னு. நான் சொல்ல அப்படி இங்கிட்டு திரும்பி அங்கிட்டு திரும்பி சொல்லு. அப்ப அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் சத்தம் உள்ள என்ன செய்யும்? போகும். அடிச்சு பிரசங்கம் பயங்கரமா பண்றேன். ஒரு 10-15 நிமிஷம். கடைசியா பிரசங்கத்தை முடிக்க போறேன். ஒரு ஆளு ஒரு பிள்ளைய அழைச்சிக்கிட்டு கதவை திறந்துக்கிட்டு டமால்னு வெளியில வர்றான். யோ நிறுத்தியா பிரசங்கம் என்ன பெரிய ஏசுன்னு கத்திட்டு கிடக்க. நாங்கெல்லாம் வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு நீ பிரசங்கம் பண்ற பெரியவன் மாதிரி அப்படி இப்படின்னு என்ன திட்டுறான். நானு தோத்துறான். கிட்டத்தட்ட பிரசங்கம் முடிய போற நேரம். அப்படியே முடிச்சுட்டு சொல்லுங்கய்யா அப்படின்னு. ஏசு அற்புதம் செய்வாருன்றிய, என் பிள்ளைக்கு ஏசு அற்புதம் செய்வாரா அப்படின்னு கேட்கான். தோத்துறான். என்ன பிரச்சனை உங்க பிள்ளைக்கு? என் பிள்ளைக்கு வயசு 18ன்றான். 18ஆ? தோத்துறான். ஆமா, அதை பார்த்தா 12 வயசு கூட சொல்ல முடியாது, அப்படி இருக்கு. தோத்துறான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 18 வயசுன்றான். சரி, என்னையா பிரச்சனை? அந்த பிள்ளை இன்னும் மெச்சூர்ட் ஆகல, பெரிய பிள்ளை ஆகல. அந்த ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு தடைபட்டு இருக்கு. நான் போகாத வைத்தியம் இல்ல, பண்ணாத தோத்திர வைத்தியம் இல்ல, பார்க்காத டாக்டர் இல்ல, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்க இயேசுநாதர் அற்புதம் செய்வாரா அப்படின்னு. இவ்வளவுதானே? அல்லேலூயா சொல்லுங்க. செபிச்சுட்டா போச்சு. தோத்துறான். அப்போ மனசுக்குள்ள தோணுது, ஆண்டவரே ஏதாவது செஞ்சிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. முட்டியை போடுமான்னே, முட்டியை போடுச்சு. ஏசு நாமத்தினால பாருங்க, அவ்வளவுதான். அதுக்காக ஒரே சத்தம், தலை கல்ல விரிச்சு போட்டுட்டு பயங்கரமா எந்திரிச்சு என்ன ஒரு முறைச்சிட்டு ஓடுது வயல்ல. அது ஒண்ணுமே அப்ப எல்லாம் விவசாயம் கிடையாது, வயலு. அந்த வயல்ல ஓடுதுங்க வாலிப புள்ள. உடனே இவன் ஐயையோ என் புள்ள ஓடுறாளேன்னு அந்த ஆளு எல்லா கதவும் திறந்துட்டு ஊரே வந்துட்டு. தோத்துறான். ஏலே, நான் கத்தும் போது ஒரு வயலும் அல்ல, பேய் கத்துனோடனே எல்லா பேரும் வந்துட்டானே, எல்லாம் வந்துட்டு. அப்ப என்ன பிரச்சனைனா, பொண்ணு ஓடிட்டு இருக்கா. வாலிப புள்ள தலை தெறிக்க ஓடுறா. எங்க ஓடுறான்னு தெரியல, எங்கேயா கிணத்துல உளுண்டான்னா ஜோலி முடிச்சு. நாங்க 4 பேர் 5 பேர் அவுட்டு. தோத்துறோம். எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. உடனே நானு இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பேயே
நில்லு அப்படின்னு தோத்துறான். சத்தமா ஓடிட்டே இருந்த பேய் இப்படியே நின்னுச்சு. சர்க்கஸ் மாதிரி இருக்கட்டும் தோத்துறான். அவங்க எல்லாம் என்ன பாக்குறான். இது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் சொன்னோன்னே அப்படியே நின்னுச்சு. இப்படியே ஒண்ணு எல்லாம் ஆச்சரியமா என்னையும் பார்க்காம பேயையும் பார்க்கான். நான் சொன்னேன் திரும்பின அப்படியே ஒரு ஆக்ஷனோட இப்படி திரும்பிச்சு. தோத்துறான். வேடிக்கை காட்டுற மாதிரியே அடைச்சி வா அப்படின்னு மட 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 திரும்ப ஓடியாந்துச்சு. பேய்க்கு நன்றி. தோத்துறான். பல இடங்கள்ல நம்மளை பெரிய ஆள் ஆக்குறதே என்னதுதான்? பேய் தான். நம்மளை விளம்பரப்படுத்துறதே பேய் தான். அங்கிருந்து வேகமா ஓடியாச்சு. போட முட்டி என்ன முட்டிய போடு. யார் நீ என்ன ஏதுன்னா அது வெலாசம் சொல்லும்ல, சொல்லுது. தோத்துறான். கேட்டா அவங்க சித்தப்பன் பேர சொல்லுது. செத்து போனானா, தூக்கு போட்டு அவன் செத்து போயிட்டான். அந்த ஆவி இவனை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. அது சில கதைகள்லாம் சொல்லிச்சு. அதை நான் இங்க பலிபிடத்துல இருந்தெல்லாம் சொல்ல முடியாது. அல்ல சொல்லுங்க அப்போ. அப்படி ஒரு அசுத்த ஆவி கதை சொல்லிச்சு. அதை ஊரே கேட்குது. அது உண்மையா? தோத்துறான். அவனுக்கு தானே தெரியும். நான் இவளை போட்டு போக மாட்டேன், நான் தான் இவளை அப்படி நான் அந்த ஆசீர்வாதத்தை கெடுத்து வச்சிருக்கிறேன். அவன்கிட்ட கேட்டேன், என்ன சொல்ற? இந்த ஆவி போகணுமா? உன் மகளுக்கு விடுதலை வேணுமா? அம்மா சாமி விடுதலை வேணும் சாமி, வேணும் சாமி. உன் வீட்டு கதவை அடைச்ச, உன் இதய கதவை திறக்கிறியா இல்லையான்னு கேட்டேன். தோத்துறான். இயேசு வேணும்னா அற்புதம் நடக்கும். என்ன சொல்ற? ஐயோ நாங்க எல்லாருமே சேர்ந்துக்கிறோம் சாமி, இங்க ஒண்ணு நாங்க ஆர்மிக்கு ஆள் எடுக்கல சேர்ந்துக்கிறதுக்கு. தோத்துறோம். இயேசுவை ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறேன் சாமி, ஏத்துக்கிறேன் சாமி, ஜெபம் பண்ணுங்க சாமி இயேசுவின் நாமத்துல அப்படின்னா பொத்துன்னு கீழே விழுந்து சுகமாயி போயிருச்சு. அவ்வளவுதான். வீட்டுக்கு கூப்பிடுறான். எங்க வீட்டுக்கு வாங்க சாமி, எங்க வீட்டுல ஜெபம் பண்ணுங்க சாமின்னு. அன்னைக்கு கிட்டத்தட்ட ராத்திரி 12:30 மணி வரைக்கும் அந்த ஊர்ல தான் இருந்திருக்கோம். போற வீட்டுக்குள்ள எல்லாம் பேய். ஆக எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த பேய்க தாண்டா எல்லாம் சேர்ந்து என்னஞ்சிருக்கு, கதவை அடைச்சிருந்திருக்குன்னு. தோத்துறான். ஒரு வீட்டுல எல்லாம் யாரும் முட்டி போடாதீங்க, முட்டி போடாதீங்க. ஆமா, ஏன்னா நாங்க வீட்டுக்கு போகணும், 12:30 மணி ஆச்சு. இவங்க வேற இந்த தூரத்தை கிராமத்துலேருந்து வந்துருக்கிறான், எங்க கூட ஊழியத்துக்கு வந்த பசங்க, அவங்களே அனுப்பி வைக்கணும். யாரும் முட்டி போடாதீங்க அப்படின்னு நின்றுகிட்டே ஜெபம் பண்ணுவோன்ட்டு ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணிட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா டமால்னு நின்றுகிட்டே ஒண்ணு கீழே விழுகுது. அவர் தான் வல்லவர், அவர் தான் அற்புதமானவர், நம்மளை பயன்படுத்துகிற கர்த்தர். நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க போனாலே உங்களுக்குள்ள இருந்த வல்லமை வெளிப்படும், உங்களுக்குள்ள இருந்த ஆண்டவர் வெளிப்படுவாரு, அக்கினி வெளிப்படும், அற்புதம் வெளிப்படும். வார்த்தையை சொல்லி பாருங்க. இங்க எலியா சொல்றான், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி கர்த்தர் தெய்வமானால் பாகால் தெய்வமானால், நீ ஒரு காளையை தெரிஞ்சுக்க, நான் ஒரு காளையை தெரிஞ்சுக்கிறேன், அக்கினினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம் அப்படின்னு பிரசங்கம் பண்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, கர்த்தர் எலியாவின் வார்த்தையை கனப்படுத்தினார். வானத்திலிருந்து எல்லார் கண்களும் பார்க்கும்படி அக்கினி இறங்கி வந்தது. நீங்க வார்த்தையை சொன்னாலே வல்லமை இறங்கி வரும். நீங்க சுவிசேஷத்தை அறிவிச்சாலே அங்க ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார். சத்தியத்தை அறிவிக்கிற ஆவி எலியாவின். பயப்படாதீங்க.